வணக்கம். சிந்தையை சிறைப்படுத்தி தன்னிலை மறக்கடித்து மதிப்பையும் தானளித்து எண்ணம் வண்ணமெல்லாம் குழம்பிப்போய் பேசும் வார்த்தைகளும் நிலைத்தடுமாற நடையிலும் தள்ளாட்டம் சேர்ந்திட சுற்றம் சூழ்நிலை மறந்த நிலையில் ஊர் உலகுக்கு காட்சி பொருளாக்கி தன்மானத்திற்கும் மரியாதைக்கும் தானே இட்டுக்கொண்ட கொல்லியாயிருப்பதுதான் இந்த போதை பழக்கம். வாலில்லா மந்திகளாய் வானரங்களுடன் திணிந்த மனித இனம் இன்று உலகத்தையே உள்ளங்கையில் உருட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அறிவிளக்கும் போதை பழக்கம் அவனை மீண்டும் மிருக நிலைக்கு தள்ளிவிடுகிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பயடா என்று நம் சித்தர்கள் கூறி சென்றாலும் உயிர் உள்ளவரை இந்த உடம்பு பாயனில் படுத்து நோயினில் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளையாட்டாக தொடங்கும் இந்த பழக்கம் உயிருக்கே வினையாக முடிகிறது. அதற்காகத்தான் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழகம் முழுவதும் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசால் ட்ரக் ஃப்ரீ டிஎன் என்ற செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நாளைய எதிர்காலம் இன்றைய வகுப்பறையில் அல்லவா தீர்மானிக்கப்படுகிறது. இளம் குருத்துக்கள் போதை வழி சென்று பாதை மாறுவதால் சமுதாயத்தின் அடித்தளமை ஆட்டம் கண்டுவிடுவோம் அல்லவா? சிந்தனையை அழித்து மக்களை மாக்களாக மாற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிலிருந்து இளைஞர்களை காப்போம். வல்லரசு இந்தியாவின் தூண்களாக அவர்களை நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.